கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் 5வது அதிகாரம் 1 முதல் நாம் வாசிக்கும் போது, யோவான் எழுதின சுவிசேஷகன் அதில் ஒரு சம்பவத்தை சுட்டி காட்டியிருக்கிறார். 38 வருஷமாக வியாதியாக இருந்த ஒரு மனுஷன். அவன் என்ன வியாதியோ தெரியாது, ஆனால் அவனால் நடக்க முடியாது. யாராவது அவனை தூக்கி கொண்டு குளத்தில் இறக்கி விட்டால் தான் சுகமாக முடியும். அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனில் இருக்கிற ஒரு வியாதியஸ்தன் 38 வருஷமாக ஒரே இடத்துல இருந்திருக்கிறான். அவனுடைய விசுவாசத்தை பாருங்க. 38 வருஷமாக ஒரே இடத்துல சுகமாக்குவார் என்ற ஒரு விசுவாசத்தோடு பொறுமையோடு இருந்திருக்கிறார். இந்நாட்களில் நீங்கள் எத்தனை சபைகளுக்கு மாறி மாறி போயிருக்கீங்க, எத்தனை யூடியூப் சேனலுக்கு மாறி மாறி போயிருக்கீங்க. பொறுமையாக இருந்து பாருங்க. ஒரு இடத்துல பொறுமையாக இருந்து பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக வரும். ஒருவேளை 1 வருஷத்தில் வரலாம், ஒருவேளை 2 வருஷத்தில் வரலாம், ஆனால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் நடக்கும். எவ்வளோ வேணும் சந்தேகமே இல்லை. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணுமா, காத்திருக்கணுங்க. எபிரேயரோடு வாசிக்கிறோம் 10:36. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நீங்கள் பெறும்படிக்கு பொறுமை மிக மிக உங்களுக்கு அவசியமாக இருக்குது. பொறுமை இல்லைன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பணம் உங்ககிட்ட இருக்குதா, உடனே போய் மார்க்கெட்டில் ஒரு வேளை கிடைக்குமா, வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் நீங்கள் எத்தனை கோடி கையில் வச்சுட்டு நீங்கள் உலகம் முழுவதும் சுற்றினாலும் அது கிடைக்காது. காத்து தான் இருக்கணும். தேவனுடைய சமூகத்தில் காத்து இருந்தால் தாங்க முடியும், காத்து இருந்தால் தாங்க பெற முடியும். 38 வருஷமாக அவங்களோட அந்த சகோதரனுடைய குடும்பமும் ஒத்துழைச்சிருப்பாருங்க. டெய்லி சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கறது, அவனுடைய படுக்கையை சுத்தமாக்குறது, எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்க. குடும்பத்தில் யாரும் முறுமுறுத்திருந்தால் அந்த 38 வருஷமும் அந்த வியாதிஸ்தான் இருந்திருக்க முடியாது. ஆனால் பொறுமையாக இருங்க. தேவனுடைய சமூகத்தில் இருக்கணும்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும்னா பொறுமையாக ஒரு இடத்துல இருங்க. பல சபைகளுக்கு தாவி குரங்கு மாதிரி தாவி போய் ஆசீர்வாதத்தை நஷ்டப்படுத்தாதுங்க. பொறுமையாக இருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிச்சயம் நமக்கு கிடைக்கும். ஆமென்.